ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபேஷ் என்டர்டெயின்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் என்ன காட்ட வந்திருக்கேனாக்கா, நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா ப்ளஸ் எங்கள் மாமா மற்ற பசங்களும் வந்திருக்காங்க. இந்த வேளாணியில் ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். அந்த மீன் பிடிக்கிறோம், அதை எப்படி நாங்கள் மீன் பிடிக்கணும் காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த ஆற்றுல ஒரு மேஜிக் நடக்க போகுது, அதையும் நான் காட்ட போகிறேன். பாருங்கள், நாங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் மீன் பிடிக்கிறோம், அது எல்லாமே காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்கோம். பிரிட்ஜு இது எங்கன்னாக்கா அந்த ஆற்று மேலே கட்டியிருக்காங்க. அந்த ஆற்று பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு தான் நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போது தூண்டிலில் நாங்கள் வலை தூண்டில் போட்டு நாங்கள் மீன் பிடிக்க காத்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு கோயில் தெரியுது. இது வேளாண்மையில் இருக்கிற கோயில் தான். சென்ட் பீட்டர் அண்ட் பால் பக்கத்தில் இருக்கிற கோயில் அது நான் காமிச்சிருந்தேன். இப்போ ஆறு பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது. தண்ணி ஃபுல்லாக ரொம்ப இருக்குது ஆற்றுல. இதுதான் அந்த பிரிட்ஜு, நாங்கள் நின்றுட்டுருக்கிற பிரிட்ஜு. இது ரீசெண்டாக கட்டியிருந்த பிரிட்ஜு, நிறைய பேர் தெரியாது. இது ஒரு 5 வருஷம் ஆச்சு கட்டி இந்த பிரிட்ஜு. பாருங்கள், இது தான். இப்போது கொக்கியில் அந்த எறா போடுறாரு, ப்ரான்ஸு, அதை போட்டு நாங்கள் மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷிங் ஸ்டிக்கில் தான் நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம். பார்க்கலாம் மீன் மாட்டுதான் சொல்லிட்டு கீழே போட்டாங்க. பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. இது மேலே தக்க மாதிரி. அது இங்கே ஒரு போட் போயிட்டுருக்கு. வியூ பாருங்கள், நல்லா இருக்கு. எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க மீன் மாட்டோமான்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தெரியும். பாருங்கள், கடல் தெரியுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிச்சாச்சு, ஒரு மீன் மாட்டுச்சு. பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது மீன், ஃப்ரெஷ்ஷாக உயிரோட இருக்குது. திரும்ப ஒரு கவரில் போட்டுக்கிறோம். வெயிட் பண்ணி பார்த்துருந்துக்கு ஒரு மீன், நல்ல மீன் மாட்டியிருக்கு. பாருங்கள், பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மீன் மாட்டுது தெரியல. பிடிக்கலாம், ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிரிட்ஜு மேலேருந்து அப்படியே அந்த ஆறு பக்கம் அப்படியே அந்த கடல் பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறும் கடலும் ஒன்றா சேர்கிற இடம் தெரியுது. பாருங்கள், ஆறும் கடலும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்களாங்க. இந்த வழியாக தான் போட்டு கடல்லேருந்து ஆற்றுக்கு, ஆற்றுலேருந்து கடலுக்கு பாஸ் ஆகிற ஒரு வழி இது. பாருங்கள், அங்கே ஆல்ரெடி ஒரு போட் போயிட்டுருக்கு, ஆறுலேருந்து கடலுக்கு போயிட்டுருக்காது. இப்போ இங்கே தண்ணி நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த இடத்துல, இந்த ஸ்பாட்டில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக தண்ணி இருக்குங்க இல்லைங்களா? பாருங்கள், இப்போ அங்கே பாருங்கள், அங்கே எங்கள் அப்பா நின்றுட்டுருக்காரு. அவர் மீன் பிடிக்க அங்கே போயிட்டார். இங்கே சரியாக மாட்டலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். இப்போ அவர்கிட்டையும் போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு, எதுவுமே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த பிரிட்ஜ் மேலே நீட்டு தான் நம்ம மீன் பிடிச்சிட்ருக்கோம். நல்லா சூப்பராக பிரிட்ஜு இது, புது பிரிட்ஜ் இது. இங்கேருந்தா மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அங்கே இப்போது எங்கள் அப்பா இருந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஏன் இங்கே வந்திருக்கோன்னாக்கா, இங்கே ஆறு தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்ததுனால பிரிட்ஜு மேலேன்னு பிடிக்கும் போதும் இங்கே நாங்கள் மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்ணோம். இப்போது என்னையும் காட்டிக்கிறேன் சும்மா ஒரு செல்ஃபி வீடியோவாக. என் பின்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா உட்காந்துட்டு மீன் பிடிச்சிட்ருக்க ட்ரை பண்ணுறாரு மீன் பிடிக்க. பேக் சைட் பாருங்கள், நம்ம நின்றுட்டு இந்த பிரிட்ஜு தெரியுதுங்களா பின்னாடி, அந்த பிரிட்ஜு. அப்படியே கொஞ்சம் திருப்பினா இந்த பக்கம் உங்களுக்கு கடல் தெரியும். கடல் ஆறு ஒன்றா சேருது. ஆனாக்கா கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால தெரியல உங்களுக்கு.
ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு போட் வந்துட்டு ஆறுலேருந்து கடலுக்கு போயிட்டுருக்கு. பாருங்கள் க்ளோஸ்அப்பில். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அப்படியே எப்படி திருப்பினா இங்கே நிறைய போட்டுங்க நின்றுட்டுருக்கு. இந்த போட்டுங்களாம் வந்துட்டு கடல் போய் மீனெலாம் பிடிச்சிட்டு இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. எல்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கிறோம். மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கேயே சேல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வேளாங்கண்ணி வந்தால் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ் மீன். இப்போ மறுபடியும் பிரிட்ஜ் மேலே வந்துட்டோம். அங்கே மீன் மாட்டில் கீழே போயின்றதுக்கு இப்போ மறுபடியும் இங்கே ட்ரை பண்ணுறோம். இப்போத்துக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கொக்கியில் வந்துட்டு நம்ம போடுறது வந்து ப்ரான்ஸு, எறா. பாருங்கள் இதில் எப்படி போடுறாங்க பாருங்கள். இந்த எறா மாட்டுறது ஒரு டெக்னிக் தான். மீனுக்கு அந்த முள் இருக்கிறது தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி கவர் பண்ணணும். இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். இப்போது வேறு டைரெக்ஷன் வந்திருக்கோம் பிரிட்ஜ் மேலேயே. இப்போ அங்கே பாருங்கள் ஒரு மேஜிக் தெரியுதுங்களா ஆறில். மேஜிக் என்ன சொல்லிட்டாங்களா காமிக்கிறாரு, காமிச்சு நான் சொல்கிறேன் மேஜிக் என்னான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் மேஜிக் என்னான்னு சொல்லிட்டு. ஆற்றுல எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா ஆற்றுல தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குது. கீழே பாருங்கள் பூமி தெரியுது. இது தான் நான் சொன்ன மேஜிக்கு. என்ன ஆச்சுனாக்கா ஆறு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இப்போ பார்த்தாக்கா தண்ணி கம்மியாகிட்டு கீழே இருக்கிற பூமி தெரியுது. பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வெயில் அடித்து தண்ணி வற்றி போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வற்றி போய் பூமி உள்ளே தெரியுது நம்மளுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எங்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி வற்றி போய் பூமி தெரியுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் மாடிச்சான்னு தெரியல. ஓகே, இப்போது இங்கே நான் உங்களுக்கு மெயின் ஷைன் வேளாங்கண்ணி சர்ச் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து தெரியுது வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு தெரியுது அங்கே மெயின் சர்ச்சு. இப்போ பூமி பாருங்கள் இன்னும் கிளியராக தெரியும் தொடங்கிடுச்சு. பாருங்கள் இன்னும் கிளியராக தெரியுது பூமி. இன்னும் தண்ணி கம்மியாகிடுச்சு. ஆற்றுல தண்ணி இன்னும் கம்மியான பிறக்கும் பூமி நல்லா கிளியராக தெரியுது கீழே இருக்கிறது. இங்கே பார்த்தாக்கா இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டு உங்களுக்கு பூமி ஸ்ப்ரெட் ஆகி தெரியுது உங்களுக்கு. அது வைடாக தெரியுது, இன்னும் கொஞ்சம் வைடாகிடுச்சு. தண்ணி கம்மியானதுனால பூமி வைடாக தெரியறதுக்கு தெரியுச்சு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அங்கே ஒரு போட்டுக்கிட்ட அங்கேயும் வந்துட்டு தண்ணி கம்மியாகிடுச்சு. கம்மியான அங்கே ஒரு நாய் பாருங்கள், நாய் நடந்து போகிற அளவுக்கு தண்ணி கம்மியாகிடுச்சு பாருங்கள். அங்கே நடந்து போக முடியாது, தண்ணி ஜாஸ்தி இருந்ததுனால நடந்து போக முடியாமல் இருந்தது. இப்போ பார்த்தாக்கா தண்ணி வந்துட்டு கம்மியாகிட்டு ஒரு நாய் நடக்கிற அளவுக்கு அந்த தண்ணி அவ்வளோ வற்றி போயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்கு நாய். இப்போ அந்த நாய் வந்து அந்த தண்ணியை கடந்து ஆத்தோரமாக மேலே ஏறி போக போகுது. இப்போ அவர் எப்படி உள்ளே வந்தாருன்னு தெரியல. நல்லா ஜாலியாக உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டுருக்காரு. பாருங்கள் மேலே ஏறி போயிடுச்சு. ஜாலியாக வந்துட்டு போயின்னுக்கிறாரு. வாக்கிங் வந்துட்டு போயிடுறாரு. ஆற்றுல வந்து வாக்கிங் பண்ணிட்டு போகிறாரு நாய் சார். பாருங்கள் போட்டு கீழே பாருங்கள், போட்டு கீழே தரையில் இறங்கிடுச்சு. போட்டு தண்ணியில் மெதுக்கி இந்த போட்டு தரையில் இறங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பூமி நல்லா கிளியராக தெரியுது. பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னாக்கா வெயில் டைமு, மதியானம் ரொம்ப வெயில், ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. அதே நீங்கள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப ஆழம் ஆகிடும். ஏன்னா அந்த எவாப்ரேஷன் கம்மியாகுது இல்லை நைட்டில் வெயில் இல்லாமல், அதனால தண்ணி ஜாஸ்தி ஆகுது.
இப்போ பாருங்கள் எவ்வளோ வைடாக பூமி வந்துட்டு ட்ரை ஆகிருக்கீங்க. இது தான் நான் மேஜிக் சொன்ன மேஜிக்கு. இங்கே பாருங்கள், ஆறும் கடலும் ரெண்டும் ஒன்றா சேர்ற இடம். இங்கே கடல்லேருந்து ஒரு போட் வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த ட்ரையான பிளேஸ் பக்கம் போகாமல் எங்கே ஆழம் இருக்குது அந்த பக்கமாக பார்த்து போட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா எங்கே ஆழம் இருக்கோ அங்கே தான் போட்டு வந்துட்டு அங்கே போக முடியும். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டு போகாது. அதனால் தண்ணி எங்கே ஆழம் ஜாஸ்தி இருக்கோ அந்த பக்கம் தான் போட்டு போவோம். பாருங்கள் போயிட்டுருக்கு. இந்த வியூ பாருங்கள். இங்கே நாங்கள் வந்து பார்த்தோம், இந்த ஓரமாக ஆற்று ஓரமாக பார்த்தாங்க கொஞ்சம் நிறைய மீன் இருந்துச்சு பாருங்கள். இங்கே நம்ம பிடிச்சோம் இல்லைங்களா ஒரு மீன், அதே மாதிரி மீன் தான், அதே சைஸ் மீன் எல்லாமே பாருங்கள் நிறைய இருக்குது. இங்கே கொஞ்சம் இருக்குது. எனக்கு இங்கே வலை போட்டால் மாட்டல, ஆனால் ட்ரை பண்ணுறோம், மாட்டை தான் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ மீன் உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள். தெரியுதுங்களா? நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய மீன் இருக்குது இந்த ஆற்றுல. இந்த ஓரத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு இவ்வளோ தெரியுது, ஆனால் ஆற்றுல நம்மளை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். பாருங்கள் போட்டெல்லாம் நின்றுட்டுருக்கீங்க. வியூ மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மறுபடியும் ஒரு போட் வந்துட்டுருக்கு. கடல்லேருந்து ஆறு பக்கம் வந்துட்டுருக்கு. மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான்னு போல் தெரியுது. வியூ மட்டும் ரொம்ப சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆறும் கடலும் ஒன்றா சேர்றது பார்க்குறது, போட்டு வர்றது, கிராஸ் பண்ணுறது, பிரிட்ஜ்மெண்ட் நின்று பார்க்குறது எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வேளாண்மைக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம வேளாங்கண்ணி பீச் ரோட்லேருந்து நம்ம வெளியாக பீச்சில் வந்துட்டு ரைட்டில் வரணும். ரைட்டில் வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆறு கிடைக்கும். இந்த பிரிட்ஜை பார்க்க முடியும். பாருங்கள் அந்த போட் பக்கத்தில் பாருங்கள் தண்ணி வற்றி போயிருக்கு, ட்ரை ஆகிட்டுருக்கு பூமி. போட் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. போட் கிராஸ் பண்ணி போயிருந்தோம். அந்த வேவ்ஸ் பாருங்கள், அந்த அலை பாருங்கள், கடலில் வர அலை மாதிரி வந்துட்டுருக்கு அலை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா ஒரு மீன் பிடிச்சிருக்காரு பாருங்கள். அழகாக இருக்குது மீன். அது பாருங்கள் ப்ரான்ஸ் வாயில் வச்சிட்ருக்கு. ஆனால் முள் வாயில் குத்தி இருக்கிறதுனால ப்ரான்ஸ் முழுங்க முடியல. அதனால கடைசியாக எங்கள் அப்பா ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. அவர் ஃபிஷ்ஷிங் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் நம்ம இங்கே மீன் பிடிக்க வந்தோம். நம்மளுக்கு மொத்தமாக நம்மளுக்கு 3 மீன் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 மீன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா மீன் மாட்டேங்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் பூமி பாருங்கள் எவ்வளோ வற்றி போயிருக்கு. அங்கே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அந்த நாய் நடந்து போன இடமே தண்ணி கொஞ்சாவது இருந்துச்சு. இப்போ தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு மேஜிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுன்னு சொன்னேன். பாருங்கள் சென்டரில் அங்கே தண்ணி இப்போ கொஞ்சம் ரேஸ் ஆகிது, இந்த சைடில் ட்ரை ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்களுக்கு வீடியோ இன்னும் போடணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, take care, bye bye.